ஆன்மீக துளிகள். ஈசானியமுக மகேஸ்வர தோற்றங்கள். சிவபெருமானுக்கு 64 தோற்றங்கள் உண்டு என்று தெரியும். அவற்றில் முக்கியமான 25 தோற்றங்களை மகேஸ்வர வடிவங்கள் என்பார்கள். நம் உடலில் உள்ள செல் திசுக்கள் எப்படி அதேபோல் செல் திசுக்களை உருவாக்குகிறதோ அதேபோல் ஒவ்வொரு அணுவும் தன்னிலிருந்து தனது உருவமான மற்றொரு அணுவை வெளியிடும் தன்மை படைத்தது. இதுவே இந்த உலகத்தின் உற்பத்தி படைப்பு என்னும் சக்தியாகும். அந்த அணுவின் ஆற்றலாகவும் அந்த ஆற்றலுக்கு அடிப்படையாகவும் இருந்து இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கே கருவாக இருப்பவர் லிங்க வடிவமாகிய இறைவன் சிவபெருமான். எங்கும் நிறைந்த ஏழுலகாடும் சிவலிங்கம், மண்ணுயிர்க்கெல்லாம் மங்களமாயிரம் தரும் லிங்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ. அந்த அடிப்படையிலேயே சதாசிவத்தின் 5 முகங்களிலிருந்தும் மகா சதாசிவமாகிய 25 வடிவங்கள் தோன்றின. லிங்க புராணத்தின்படி பஞ்சானன சிவன் என்று அழைக்கப்படும் சிவபெருமானுக்கு 5 முகங்கள் உள்ளன. அவை சிவனின் 5 முக்கிய அம்சங்களை குறிக்கின்றன. இந்த 5 முகங்கள் கொண்ட தோற்றமே சதாசிவ தோற்றம். சதாசிவ தோற்றத்தின் 5 முகங்கள் சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம். இந்த ஒவ்வொரு முகத்திலிருந்து 5 தோற்றங்களாக 25 தோற்றங்கள் வெளிப்பட்டன. அவைதான் மகா சதாசிவமாகிய 25 மகேஸ்வர வடிவங்கள். த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்தம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ வந்தனா மிருத்யோ முக்ஷீயமாம்ருதாத். சிவாலயங்களில் உள்ள கம்பத்தடி மண்டபங்களில் ஆகம கூற்றை விளக்கும் எழில் உருவங்களாக இந்த 25 வடிவங்களின் தோற்றங்களே அழகு சிற்பங்களாக பெரும்பாலும் நிறைந்திருக்கும். சிவபெருமானின் 5 முகங்களிலிருந்து வெளிப்பட்ட 25 மகேஸ்வர வடிவங்களை பற்றியும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். இந்த ஆன்மீக துளிகளில் மேல் நோக்கிய முகமான ஈசான முகத்திலிருந்து தோன்றிய 5 முகங்களை பற்றி பார்ப்போம். உச்சி முகம் என்ற ஈசான முகத்தில் தோன்றியவை சோமாஸ்கந்தர், நடராஜர், ரிஷபாருடர், கல்யாண சுந்தரர் மற்றும் சந்திரசேகரர். சோமாஸ்கந்தர் தந்தை, மகன், தாய் வடிவம். தந்தை சிவபெருமானுக்கும் தாய் பார்வதிக்கும் இடையில் அமர்ந்த கோலத்தில் முருகப்பெருமான் தேவர்களுக்கு தரிசனம் தந்த வடிவம்தான் சோமாஸ்கந்த வடிவம் என்று புராணங்கள் கூறுகின்றன. சத் சக்தி, சித் சிவம், ஆனந்தம் முருகன். இந்த மூவரின் ஒருங்கிணைந்த வடிவமே சோமாஸ்கந்த வடிவம். உண்மை, அறிவு, இன்பம் ஆகிய 3 இயல்புகளின் ஒருங்கிணைந்த அழகிய வடிவமே இது என்று தத்துவ நூல்கள் குறிப்பிடுகின்றன. சோமாஸ்கந்தர் என்பது சமஸ்கிருத சொல். சோமன் என்னும் சிவபெருமான் ஸ்கந்தர் எனும் முருகனுடனும் உமையுடனும் இருக்கும் உருவ நிலை சோமாஸ்கந்தர் ஆகியது. சக உமாஸ்கந்தர் என்பதும் சோமாஸ்கந்தர் எனலாம். தமிழ்நாட்டின் தனிச்சிறப்பு வாய்ந்த வடிவமாகிய சோமாஸ்கந்தர் பஞ்சகுண சிவமூர்த்திகளில் கருணாமூர்த்தி ஆவார். சிவபெருமான் கொண்ட திருக்கோலங்களிலேயே சாந்தம் தவழும் திருக்கோலம் இது. இதழ்களில் குறுநகை தவழ உமையவளுடனும் குழந்தை முருகனுடனும் காட்சி தரும் சிவபெருமானின் சோமாஸ்கந்த வடிவம் தரிசிப்பவர்களை பரவசம் கொள்ளச் செய்யும். இல்லறமே நல்லறம் என்பதை உணர்த்தும் திருக்கோலம் இது. நடராஜர் நர்த்தன நாயகன் என்னும் ஆடல் வல்லான். 108 வகை கரணங்களிலும் வல்லவர் சிவபெருமான். அதனால்தான் நடனத்திற்கு அரசன் என்ற பொருளில் நடராஜராக வடிவம் கொண்டார். ஆடல் அரசனை பாட வந்தேன், தேடல் மிக
கூடி வாடி நின்றேன். நாட்டியமாடிடும் நாயகனீ போட்டியாடிடும் நாயகி மனோகரி. நடராஜரின் வடிவம் ஒற்றை காலை தூக்கி நின்று ஆடும் நிலையாகும். சிவபெருமானின் இந்த நடன தோற்றம் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் இறைவனின் ஐந்தொழில்களையும் குறிப்பதாக தத்துவ நூல்கள் கூறுகின்றன. உடுக்கை படைத்தலையும், அடைக்கலம் தரும் கை காத்தலையும், தீச்சுவாலை அழித்தலையும், தூக்கிய கால்கள் அருளல் ஆகிய முக்தி நிலையை குறிப்பதாகவும் கருதப்படுகிறது. சிவபெருமான் முதலில் நடனமாடிய தலம் உத்திரகோச மங்கை. இங்கு பார்வதி தேவிக்காக நடனமாடினார். அதன் பிறகு அவர் நடனமாடிய 5 முக்கியமான தலங்கள் பஞ்ச சபைகள் என்று வழங்கப்படுகின்றன. சிதம்பரம் பொற்சபை, மதுரை வெள்ளி சபை, திருநெல்வேலி தாமிர சபை, திருவாலங்காடு ரத்தின சபை, குற்றாலம் சித்திர சபை. பஞ்சகுண சிவமூர்த்திகளில் நடராஜர் தோற்றம் ஆனந்த மூர்த்தி என்று கூறப்படுகிறது. जटाटवी गलज्जल प्रवाह पावितस्थले गलेवलम्ब्य लम्बितं भुजंग तुंगमालिका. ரிஷபாருடர், விடையேறியப்பன், விநாயகர், முருகன், அன்னை, திருமால் நந்தியாக நின்று இறை குடும்பம் தாங்கி நிற்கிறார். ரிஷபம் என்றால் காளை. காளையின் மீது உமாதேவியுடன் அம்மையப்பராய் காட்சி தரும் தோற்றமே ரிஷபாருடர் என்று வழங்கப்படுகிறது. சிவன் முப்புறம் எரிக்கப் போகும்போது திருமால் ரிஷப வடிவம் கொண்டு சிவபெருமானை தாங்கினார் என்கிறது திருமுறை. இந்த ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் உமையோடு ஆரோகணித்ததால் அவருக்கு ரிஷபாருட மூர்த்தி என்று பெயர். கல்யாண சுந்தரர் மணக்கோல காட்சி. கல்யாண சுந்தரர் என்பது சிவபெருமான் பார்வதி தேவியை மணம் செய்த திருமண கோலம் ஆகும். சிவபெருமான் பார்வதி திருமணத்தை காண தேவர்களும் ரிஷிகளும் பக்தர்களும் அனைத்து ஜீவராசிகளும் கையிலை மலையில் கூடிட வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர ஆரம்பித்தது. உலகை சமநிலைப்படுத்த இறைவன் அகத்தியரை தென் திசைக்கு அனுப்பினார். கையிலையில் கல்யாண சுந்தரராக அனைவருக்கும் காட்சியளித்த இறைவன் பின்னர் குற்றாலத்தில் அகத்தியருக்கும் தன் திருமண கோலம் காட்டி அருளினார். சந்திரசேகரர் பிறைச்சந்திரனை தலையில் சூடிய கோலம். சந்திரன் தட்சனின் மகள்கள் 27 பேரை மணந்தான். இருந்த போதிலும் அவர்களில் ரோகிணியிடம் மட்டும் அதிகம் பிரியமாயிருந்தான். அதனால் கோபம் கொண்ட தட்சன் சந்திரனின் அழகு குறைந்து மங்கி போக சாபம் கொடுத்தான். தன் சாபம் நீங்க சிவபெருமானை வழிபட்டான் சந்திரன். அவனின் கலை முழுதும் தேய ஆரம்பித்தது. இன்னும் 2 நாட்களில் முற்றிலும் காணாமல் போய்விடும் என்ற நிலை தோன்றிய பொழுது இறைவன் சந்திரன் மீது இரக்கம் கொண்டார். 15 நாட்கள் தேய்ந்து மறுபடியும் 15 நாட்கள் வளரும்படி சாபத்தை மாற்றி சந்திரனை காப்பாற்றினார். 3ஆம் பிறையன்று தேய்ந்திருந்த சந்திரனை சேகரம் செய்து தன் முடியில் சூடிக்கொண்டார். அதனால் சந்திரசேகரர் என்ற பெயர் பெற்றார். चन्द्रशेखर 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 पाहि मां चन्द्रशेखर 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 रक्ष मां. சேகரன் என்பதற்கு காப்பவன் என்ற பொருளும் உண்டு. முழுவதுமாய் தேய்ந்து விடாமல் சந்திரனை காத்து அருளியதாலும் இந்த பெயர் ஏற்பட்டது. இதுவரை மகா சதாசிவத்தின் 25 மகேஸ்வர தோற்றங்களில் சோமாஸ்கந்தர், நடராஜர், ரிஷபாருடர், கல்யாண சுந்தரர் மற்றும் சந்திரசேகரர் என முதல் 5 தோற்றங்களை பார்த்தோம். வரும் ஆன்மீக துளிகளில் மற்ற மகேஸ்வர வடிவங்களை தொடர்ந்து பார்ப்போம்.
ஆன்மீக துளிகள் ஈசானிய முக மகேஸ்வர தோற்றங்கள்.